கர்நாடகாவில் பரவி வரும் வன்முறையை கட்டுப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியை கர்நாடக அரசு நாடியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், மத்திய அரசிடம் கர்நாடக அரசு எந்த மாதிரியான உதவிகளை கேட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது தற்பொழுது கர்நாடகா முழுவதுமே வன்முறை சம்பவங்களானது அனைத்து இடங்களிலும் தற்பொழுது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாண்டியா, பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட சில முக்கியமான நகரங்களில் தற்பொழுது உச்சகட்ட பாதுகாப்பானது தற்பொழுது முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நாம் கேட்கும் பொழுது அவர்கள் வீடுகளில் மட்டும்தான் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். வணிக நிறுவனங்கள், சிறு சிறு கம்பெனிகள் உள்ளிட்ட அனைத்தும் தற்பொழுது முடங்கி போயிருக்கின்றது. 2-3 நாட்களுக்கு அவை தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தகவல் தான் கிடைத்திருக்கின்றது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 60 பெட்டாலியன்கள் என்று சொல்லப்படக்கூடிய 60 பெட்டாலியன்களாக இருக்கக்கூடிய அந்த பல்வேறு ராணுவ பிரிவுகள் தற்பொழுது பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடகத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை. எனவே எங்களுக்கு கூடுதலாக நீங்கள் ராணுவத்தினை அனுப்பி வைக்க வேண்டும் என்று தற்பொழுது கர்நாடகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார். ஆனால் இது சம்பந்தமாக உள்துறையிடமிருந்து எந்த விதமான பதிலும் தற்பொழுது வரை கிடைக்கவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பதிலானது கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது முழுக்க ராபிட் போர்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் ஆயுதம் தாங்கிய ராணுவ வீரர்கள், சிஆர்பிஎஃப் மற்றும் ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரை சேர்ந்தவர்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையானது தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சகமானது விலகி வரும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் அந்த ராணுவத்தினை கூடுதலாக அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறது.